ஈரோடுல ஒரு பெரிய கூட்டம் நடத்தியிருந்தீங்க. அடுத்து எங்க பிளான் வச்சிருக்காரு? 18ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு இங்கே மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் புரட்சி தளபதி பார்ப்பதற்காக ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் அங்கே கூடினார்கள். இது ஒரு வரலாறு படைக்கக்கூடிய கூட்டமாக முதல் அமைந்திருக்கிறது. இன்று மாலை அவரோடு கலந்து பேசியிருக்கிறோம். அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியில் எந்த மாவட்டத்தில் கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை அவர் கலந்து பேசியதற்கு பிறகு அவர் அறிவுரை கேட்டதற்கு பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஏறக்குறைய எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு 4 மாதம் தான் இருக்கு. எலெக்ஷனுக்கு முது கூட்டணி அப்படின்னா நிறைய பெரிய வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி தயாராக? கூட்டணியை பொறுத்தவரையிலும் எல்லா முடிவுகளும் அவர்தான் மேற்கொள்வார். எங்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய பணிகள் ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் மாற்றம் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இன்றைய கூட்டம் எப்படி கழகத்தை வழிநடத்தி செல்வது என்ற முறையிலே பணியாற்றுவதற்கான இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவருடைய ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தெளிவாக சொல்கிறேன். ஈரோட்டில் பேசும்போது அவர் சொன்னார், இன்னும் நிறைய பேர் வர இருக்காங்க வேற கட்சியில் இருந்து. அதெல்லாம் எப்போ எதிர்பார்க்கலாம்? விரைவில். சார், இந்த திமுகவை டிஎஸ்ஐன்னு சொல்லிட்டு விஜய் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனால் பாஜகவோட போனால் தான் இவர் ஒதுக்கிறாங்க. ஒவ்வொருடைய கருத்திற்கும் பதில் சொல்ல இயலாது. எங்கள் கொள்கைகள், எங்களுடைய லட்சியங்கள் வேறு.